Hello all, soft and smooth hair pack series oda last series 10. So இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துறலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ காலையில் எழுந்த உடனேவே முதல் வேலையாகவே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தேன். ஏன்னா நான் எப்போவுமே எப்படி பண்ணுவேன்னா முந்தின நாளே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ இது மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்த உடனேவே ஹேர் ஆயில் வச்சாச்சு. ஏன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதுக்கு அப்புறமா, அதாவது ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஆயில் வைக்க மாட்டேன். முன்னாடி வந்து ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுவேன். அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது மசாஜ் கொடுக்குறதுங்கிறது டிஃபால்ட். எனக்கு நான் வேறு யார்கிட்டயாவது பேசிகிட்டே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என் கை வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு போயிடும். ஏன்னா அது எனக்கு பழகிருச்சு, டிஃபால்ட்டாக அது அப்படியே வந்து பழகிருச்சு. ஸோ மசாஜ் கொடுத்துக்கோங்க. மற்றபடி நம்ம வந்து நார்மலாக பண்ணும்போது மசாஜ்லாம் கொடுக்கவே மாட்டோம். அது சோம்பேறித்தனமோ இல்லை மறந்துடுமோ ஏதோ ஒன்று. அதனால இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ண வந்துடலாமா? ஸோ இதுக்கு வந்து இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் எடுத்திருக்கேன். நிஜமாவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக வந்து ஒரு பேக் எடுத்திருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஸோ நல்லா வந்து வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கிறேன். இது கொஞ்சம் சூடாக அரைச்சாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா திரும்ப நம்ம ஊற வைக்க தான் போகிறோம். அதனால் நல்லா வந்து பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறேன். ஸோ மாற்றிட்டு ஒரு 1.5 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினாலும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி எப்போவுமே பொடி பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த வெந்தயம். ஸோ நான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் வந்து ஊற வச்சுருந்தேன். எனக்கு அதுக்கே வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே நல்லா திக்காக தான் இருக்கும். எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதோடய எடுத்துட்டேன். இன்னும் நீங்கள் 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கனாலுமே கூட ஒரு 1/2 hour வச்சிங்கனாலுமே கூட தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் கிட்ட வடித்த சாதம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஊற வச்ச அந்த மிக்ஸியும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த சாதம் வடித்த தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு அப்போ வந்து கிடைக்கல, அதனால் நான் இதை அரைச்சி முடிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அந்த சாதம் வடித்த தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லி. ஸோ இது நான் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், எனக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த தண்ணி வந்து சாதம் வடித்த தண்ணி. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ இது நல்லா திக்காக பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான். ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். நான் எல்லா வாட்டியுமே சொல்கிறேன் இந்த ஸ்டெப்பு மிஸ் பண்ணாதீங்க, அப்படியே அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் வரலன்னு என்னை கேட்கவே கூடாது. நீங்கள் வந்து வடிகட்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை நல்லா வந்து எவ்வளோ அளவு பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நான் ஒரு 5 வருஷமாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வடிகட்டி எடுக்கிறதுங்கிறதுலாம் எனக்கு பெருசாக வந்து ஒரு வேலையாகவே தோணாது. ஏன்னா அது பழகிருச்சுல. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா என்னடா இதுக்கு வேறு இவ்வளோ டைம் எடுக்குது, இதை வேறு அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் அந்த ரிசல்ட்டும் ப்ளஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அது ரொம்ப பழகிரும், உங்களுக்கே பிடிச்சிரும். ஸோ இது நல்லா வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தான் வடிக்கணும். நீங்கள் வந்து டீ வடிகட்டுறதுல அதிலலாம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எடுக்கவே முடியாது. ஸோ காட்டன் கிளாத்தில் போட்டிங்க அப்படின்னா தான் கையில் நல்லா பிழிஞ்சு எடுக்க முடியும். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி ஊற்றி. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா. ஸோ இது கொஞ்சம் 5 minutes வச்சதுக்கப்புறமே திரும்பவுமே கட்டியாயிருச்சு. ஸோ வேணும்னா திரும்ப தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சிக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயந்தான். இப்போ சிக்கு இல்லாமல் நீங்கள் வந்து சிக்கோட நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பேக்கு அப்படின்னா, இப்போ உங்கள் தலையில் இருக்கிற கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்க ஹேர்லாம் வந்து கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி குளிக்கும்போது ஈஸியாக ஃபால் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணதுனால தான் இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக தோண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணால் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கிடைக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல பாசிட்டிவாக இருக்கணும். கரெக்டாக அது சிம்பிளான விஷயம் தான். பட் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நார்மலாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதை ஹேர் பேக் அப்ளை பண்ணி எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1 hour கிட்ட விட்டுட்டேன். உங்களுக்கு செட் ஆகாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து 15 to 20 minutes நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுமே வந்துட்டு ஷாம்பூவில்
டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஷாம்பு வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணி ஒரு 2 days கழித்து எடுத்தது. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து 2 daysக்கு அப்புறம் எடுக்கிற வீடியோ. நான் ஹேர் வாஷ் பண்ணி 2 daysக்கு அப்புறம் எடுக்கிறது. ஸோ இப்போவுமே வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது. என் ஹேர் சாஃப்டாக இருக்கிறதுக்கு 2 ரீசன். ஒன்று, எனக்கு நேச்சுரலாகவே ஹேர் சாஃப்ட்டு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கண்டினியூஸாக வந்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறேன், ஹேர் பேக் அப்ளை பண்ணி. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். பை பாய்.